கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோத்திரம். இந்த மனம் திரும்புதலை குறித்து பார்த்து வருவோம். மனம் திரும்புதனால எனக்கு என்னையா லாபம் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒரு மீன் பிடிச்சவன் மனம் திரும்புனதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை மாறுது. அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்காரு, கிருபை கொடுக்காரு, அநேக ஜனங்கள் மத்தியில் எடுத்து பயன்படுத்துகிறாரு. பேதுரு என்று சொல்கிறார். இப்படி அந்த 12 சீசரில் ஒரு 11 பேர் ஒருவன் தான் என்ன பண்ணியதான் காட்டி கொடுத்தவனாக ஆகியிருந்தான். ஆகிய எல்லா சீசர்களும் அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. நீங்கள் மனம் திரும்பும்போது இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் உங்களுடைய எல்லாம் பழையதெல்லாம் ஒளிந்து புதிதாக ஒரு வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏற்படுத்துவார். இதுக்கு முன்னால் நீங்கள் முரடனாக இருந்திருக்கலாம், கொலைகாரனாக இருந்திருக்கலாம், பலகாரம். ஆனால் மனம் திரும்பி வாழும் பொழுது அநேகர் உங்களை கண்டு ஒரு மதிக்கத்தக்க ஒரு மதிப்பு மரியாதை ஆண்டவர் உங்கள் மத்தியில் அநேக ஜனங்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன பண்ணுவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, அதுக்கு வேதத்தில் அநேக காரியங்கள் பார்ப்போம். கிறிஸ்தவனை துன்பப்படுத்தியிருக்கிற சவுலுங்கிற ஒரு பவுலுங்கிற அவர் மனம் திரும்புகிறார். அவர் பாருங்க, மனம் திரும்பினதுக்கப்புறம் இயேசு அவரை தொடுகிறாரு. அவர் மனம் திரும்பினதுக்கப்புறம் அவர் பாருங்க, அவர் வாழ்க்கையை அநேக சபைகள் அவரே உருவாக்க அவர் வாழ்க்கையே மாறிட்டு நல்லா படித்து பட்டம் பெற்றவர்கள். அவர் ஒன்றும் பெரிய பைத்தியக்காரன்லாம் கிடையாது. நல்லா படித்து பெற்றவர். வாழ்க்கை மாறி அநேருக்கு நன்மைகள் செய்யக்கூடிய சூழல். நீங்கள் மனம் திரும்பும்போது தன்னை அறியாமல் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். அநேருக்கு உதவி செய்கிறது, நன்மை செய்கிறது. இன்னைக்கு இந்த இந்தியா தேசத்தில் அநேக மிஷினரிகள் அவர் காட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வந்ததுனால அவங்களுக்கு நன்மை செய்ய முடிந்தது. இந்த மனம் திரும்புவது வந்ததுனால தாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும் என்ற காரணத்தினால தேவ பிள்ளைகளே, அநேகர் அந்த இன்பத்தை காணும். தமிழில் சொல்லும் போல தாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகம், தமிழ்நாடு, என் பாரத தேசம் கண்டுகொள்ள வேண்டும். அதுக்கு தான் சுவிசேஷம். அது ஒரு மதமாற்றம் கிடையாது. அதுக்கு தான் ஆண்டு சொல்ல மனம் திரும்புங்கள் தான் சொன்னாரு. மனம் என்ன சொல்லல, மதம் மாறி என்று சொல்லவில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க காசு கொடுக்காங்க அதனால மனம் மாறித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி யாரும் காசு கொடுக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு 100 கோடி ரூபா தாங்க, இல்லைன்னா ஒரு 1000 கோடி ரூபா தாங்க. பிள்ளைங்க அப்படிலாம் யாரும் காசு கொடுத்தெல்லாம் மனம் மாற முடியாது. இது தேவனா கடவுளா ஆண்டவரா பேசி மனம் மாறுறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உங்கள் பழைய வாழ்க்கையில இருந்து நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு வரும்போது தான் மனம் திரும்புதல். அநேகருடைய வாழ்க்கை மாறினதுனால அவர் கடவுளை ஆண்டவரே அவங்களை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அநேருக்கு வழியை காட்டியிருக்கிறார். அநேருக்கு நன்மை செய்திருக்கிறார். அதே போல உங்களுக்கும் நன்மை செய்வார். இந்த மனம் திரும்புவது நிமித்தம் ஒரு பாவி மனம் திரும்பும் நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படுகிறதாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க, நீங்கள் யாரா இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்தகராக இருக்கலாம், கிறிஸ்தவன் யாராக இருக்க, சைனீஸாக இருக்கு, யாராக இருக்கு, அதை பற்றி இல்லை. ஆனால் மனம் திரும்பினா தேவ பிள்ளைகளே, அவங்களுக்கு பரலோக காலத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவோம். என் பிள்ளை பழைய வாழ்க்கையிலேருந்து மனம் திரும்பிட்டு நல்ல வழியை தெரிஞ்சுட்டு, மெய்யான வழியை தெரிஞ்சுட்டு, பரலோக ராஜ்யத்தை தெரிஞ்சுட்டு, ஏன்னா நான் அவனை தகுதிப்படுத்திட்டேங்கிற ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் கூட பரலோகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவார், மிகுந்த சந்தோஷப்படுவோமா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த மனம் திரும்பின அநேகருடைய வாழ்க்கையை மறுரூபமாக மாறி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அநேக வாழ்க்கை மாறினதுனால இந்த இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் அநேகருக்கு நன்மை செய்தாங்க. ஸ்கூல் மூலமாக, ஆஸ்பத்திரி மூலமாக பல காரியங்களில் நன்மைகளை நீங்கள் சும்மா இருக்க முடியாது. எப்படி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்தாரோ அதே போல் உங்களாலையும் சும்மா இருக்க முடியாது. இதெல்லாம் சரீரத்தில், இரத்தத்தில் ஊறின காரியம். அதனால் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை புதிதாக மாறும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். வாழ்க்கை மாறும். அநேகர் உங்களை மதிக்கத்தக்க இந்த தேசத்தில் உயர்த்தி தேவன் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. நல்ல ஆண்டவரே சோதரப்பா, மனம் திரும்புவது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அது எந்த மதத்தை சேர்ந்தவர் அல்ல, யாராக இருந்தால் மனம் திரும்பும். மதம் மாறல்ல, மனம் திரும்ப வேண்டும். அப்பா, இப்படி நீ சொன்னதுக்காக சோத்திரனப்பா. மனம் திரும்புவருடைய வாழ்க்கை, பீட்டருடைய அப்பா பேதுருடைய வாழ்க்கை எப்படி, பவுலுடைய வாழ்க்கை எப்படி மாறினது அப்பா. அருமையான தப்பே, அவர்களை கொண்டு என்னெல்லாம் காரியங்கள் செய்து, எந்த நன்மைகளை செய்து, அதே போல் நாங்களும் மனம் திரும்பும் பொழுது எங்களை கொண்டு அநேக நன்மைகளை செய்து, அது மூலம் உங்களுடைய நாமம் மகிமைப்படணும்.
ஆண்டவரே அநேருக்கு வழியை காட்டும்படியாக, அநேருக்கு நன்மை செய்யும்படியாக எங்களை நீர் அப்பா தூக்கி நிறுத்துறீர், எங்களை வழியெடுத்துறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் மனம் திரும்பத்தக்க நீர் கிருபைகளை செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். உடைய வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தால I let you can touch name of Jesus. உடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். வழியிடத்தில் ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. இந்த மனம் திரும்புவதனால அநேக பேர் உதாரணம் சொல்லலாம். யோக பிள்ளைங்களை அங்கே பாருங்க, அநேக உதாரணம் சொல்லலாம். மனம் திரும்பின வாழ்க்கையில் அநேகரை கொண்டு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, அதே போல் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். மனம் திரும்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமென்.